நெக்ஸ்ட் பார்க்க போகிறது MCQ2. ஸோ இங்கே நமக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x² + kx - 9 இதுதான் நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியல். ஸோ இந்த பாலினாமியலோட ஒரு 0 வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. we should find the value of k. ஸோ 0 மீன்ஸ் இந்த பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக 0வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். அதுதான் 0ங்கிறது என்ன அப்படின்னா இந்த பாலினாமியலோட சொல்யூஷன் தான். ஓகே, ஸோ அப்போ இதோட சொல்யூஷன் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 3. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலினாமியலில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 3யை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × 3² + k × 3 - 9. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 3யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 3 இஸ் த 0 ஆஃப் த பாலினாமியல். ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 + 3k - 9 = 0. ஸோ 18 - 9 = 9 + 3k = 0. ஸோ +9 இங்கே வரும்போது -9 ஆகிடும். ஸோ k = -9/3. ஸோ the value of k is equal to -3. ஓகே, ஸோ அப்போ கேயோட வேல்யூ -3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ கொஸ்டினில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு 0 ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா இன்டெரக்டாக என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பாலினாமியலில் இருக்க வேரியபிள் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 3யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்.